வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நாங்கள் கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கருவாடு வாங்கிக்கிறதா நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எப்படினாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எனி டைம் மெசேஜ் வந்துச்சுட்டா நான் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவேன். டீட்டெயில்ஸை சொல்லிடுவேன். ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆகிருந்துச்சு வாங்கிருச்சுன்னு சொல்லி வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்கள்கிட்ட கருவாடு வாங்கியிருக்கிறீங்க. எங்கள்கிட்ட கருவாடு நல்லா தரமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எங்களுக்கு சமையலுக்கு இன்றைக்கி சோயா பீஸ் தான் இருக்குது. சோயா பீஸை இன்றைக்கி கிரேவி வச்சு மிளகு ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ சோயா பீஸை நம்ம நல்லா வெந்நீர் தண்ணியை சுட வச்சு அந்த வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வாங்க. ஏற்கனவே நான் வெந்நியை வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ சோயா பீஸை நல்லா ஊற விட்ருவோங்க வெந்நி தண்ணியில். வெந்நி தண்ணியில் நம்ம போய் இப்போ தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் நச்சு எடுத்துக்கிடுவோங்க. இப்போ மிளகாயை நச்சு எடுத்துருவோம் நல்லா. அதுக்கடுத்து இஞ்சி நச்சுக்கிடுவோம். பூண்டு நச்சுக்கிடுவோம். நம்ம தக்காளியும் நச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம சோயா பீஸ் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம பட்டை வகை சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அம்மியிலையே அரைச்ச பூண்டு, இஞ்சி, தக்காளி, மிளகாய் எல்லாத்தையுமே அந்த வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கிடுவோம்.
இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வடை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ வெந்நிலேருந்து நம்ம எடுத்துருவோங்க. எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி இன்னொரு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணியிலேருந்து நம்ம இன்னும் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கிறோம். அலசிக்கிட்டு புழிஞ்சு எடுத்துருவோங்க. இப்போ சோயா பீஸை சேர்த்துருவோம். பட்டைத்தூள், கறி மசாலா தூள், சிக்கன் தூள், தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தூள் உப்பு கொஞ்சம் அண்ணன் அப்படியே சேர்த்து விடுவோம். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்னைக்கு புடலங்காய் கூட்டு வச்சு பருப்புலையே கடைஞ்சி எடுத்து கூட்டு வச்சுருக்கோம். இப்போ சோயா பீஸை கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். இன்றைக்கி மிளகு ரசம் வச்சுட்டோம். ஆல்ரெடி நான் மிளகு ரசமும் புடலங்காயவும் பருப்பில் போட்டு கடைஞ்சி கூட்டு மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம சோயா பீஸை மட்டும்தான் அடுப்பில் வச்சு நம்ம வேலை பார்த்தோம். இன்றைக்கி விரத சாப்பாடு இது தாங்க. ஏன்டா ஆல்ரெடி நாங்கள் கருவாடு பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால வேலையில் கிடந்துச்சு. இங்கேயும் வேலை அங்கேயும் வேலை. அதனால சமையல் வேலை கொஞ்சமாக தான் இருக்கும். சோயா பீஸ் நல்லா அருமையாக இருக்குதுங்க. கிரேவி மாதிரி நல்லா கட்டியாக வதக்கி எடுத்தாச்சு. நம்ம சாப்பிடும்போது பாருங்கள் நல்லா ஒரு டேஸ்ட்டு, உப்பு உரப்பு காரம்லாம் நல்லா வச்சு நல்லா ஒரு அருமையாக இருக்குது சாப்பாடு. காணாத குறைக்கு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம நல்லா பருப்புலையே புடலங்காயை கடைஞ்சி எடுத்துருக்குறோம். செம்ம டேஸ்ட்டுங்க. மிளகு ரசத்துக்கும் சோயா பீஸு கிரேவிக்கும் இந்த கூட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் மதினி ரசம் வச்சு மிளகு ரசம் வச்சு சோயாபீன்ஸு கிரேவி வச்சு புடலங்காய் பொரிச்சிருக்கோம். இன்றைக்கி விரத சாப்பாடு இதை சாப்பிட்ருக்கோம். செம்மையாக இருக்குதுங்க. நீங்களும் இதேமாரி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் மீனுண்டு கிடையாது. எங்கள் மதினி சைவத்துலேயே நல்லா சமைப்பாங்க. சமைச்சு நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து சாப்பிடுவோம். நல்லா செம்மையாக இருக்கும். சந்தோஷமாக இருந்து சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு பாப்பானா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி கருவாடு பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு இனிமேல் போய் பேக்கிங் பண்ணணும். பார்சல் பண்ணி இனிமேல் நம்ம டெலிவரிக்கு கொண்டுட்டு போய் போடணும். கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்கள். அந்த நம்பர் தான் ஜிபே நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா கரெக்டான அட்ரஸ் அனுப்பிடுங்க.
அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் கொரியர் வந்து போட்டு விட்டுருவோம். கரெக்டாக உங்களுக்கு வந்து 1 டே 2 டேயில் 2 நாளைக்குள்ள 1 நாளைக்குள்ள உள்ளூருக்குள்ளெல்லாம் 1 நாளைக்குள்ள 2 நாளைக்குள்ள வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து சேர்ந்த உடனே எங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணிடுங்க, கொரியர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வந்து சேர்ந்துட்டுன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் நாங்களும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் கருவாடு வாங்கி எங்கள்கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆர்டர் பண்ணி பேசினதுக்கும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பேசணும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எங்களை வாழ்த்துறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா உள்ளங்களுக்கும். மனமார்ந்த எங்களோட நன்றியும் சொல்லிக்கிறோம். அதேமாரியே நம்மளுக்கு முத்தாரம்மா என்றைக்குமே உங்கள் எல்லா வருத்துக்கும் துணைன்னு இருப்பாங்க. அந்த அம்மா நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கணும். எங்களுக்காண்டி நீங்களும் வேண்டிக்கோங்க, உங்களுக்காண்டி நாங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் விரத சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி விதவிதமாக காய்கறிகளை வாங்கி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.